ஜனநாயகன் வழக்கு தொடர்பான தீர்ப்பில் வந்து ஒரு 2 விஷயம் நடந்திருக்குங்கிறது தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது. ஒன்று, இந்த படத்துக்கு சான்றிதழ் வழங்க சொல்லுவாங்க, அதன் மூலமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா தயாரிப்பாளருக்கு பாதகமான ஒரு தீர்ப்பு வரும். இன்னைக்கு வந்த தீர்ப்பு அப்படிங்கிறது முற்றிலும் வந்து மற்றவர்களுடைய யூகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தீர்ப்பு. ஏன்னா மீண்டும் வந்து நீங்கள் தனி நீதிபதியே இந்த வழக்கை விசாரிக்கணும், நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிறத வந்து எதிர்பாராத தீர்ப்பு மட்டும் இல்லை, ஏற்க முடியாத தீர்ப்பாகவும் இருக்குது. இப்போ மீண்டும் அந்த தனி நீதிபதி விசாரித்து என்ன தீர்ப்பை வழங்க முடியும்? சிக்கலான இடத்தை நோக்கி இந்த வழக்கை நகர்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ ஜனநாயகன் படத்தை தாமதப்படுத்தணும், தேர்தலுக்கு பிறகுதான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு தணிக்கை வாரியம் நினைப்பதற்கு இப்படி ஒரு மோட்டிவ் யாருக்கு இருக்குது அப்படின்னா பாஜகவுக்கு இருக்குது. அப்போ பாஜக தணிக்கை வாரியத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த படத்தை தாமதப்படுத்துகிறாங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. கிட்டத்தட்ட இன்றைக்கு நீதிமன்றம் இன்னைக்கு வந்து தீர்ப்பளித்ததன் மூலமாக இவர்கள் நினைத்தது நடக்கப்படும். இது யாரையும் தப்பாக காட்டியிருக்கா, இல்லை இவர்கள் குறிப்பிடுற மாதிரி இந்த படம் வந்து நம்ம நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்குமா, அல்லது மக்களிடம் பார்த்தீங்கன்னா இந்த சாதி மத மோதல்கள் ஏற்பட்டு ரத்த ஆறு ஓடுவதற்கு காரணமாக இருக்க போகுதா, இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமாக இருக்க போகுதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. என்னன்னா எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, தேசிய விருது பெற்ற ஒரு படத்தினுடைய ரீமேக்கில் தணிக்கை வாரியம் ஆட்சேபிக்கிற மாதிரியான கண்டென்ட் என்ன இருக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த விவகாரம் என்பது ஜனநாயகன் படத்துக்கான விவகாரம் கிடையாது. ஜனநாயகன் படத்தை வைத்து விஜய்க்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடி தான். ஒருத்தனுக்கு நீதி கிடைக்கலன்னா அவன் தேடி வருகிற இடம் நீதிமன்றம் தானே. இவன் நீதிமன்றம் வந்துட்டான் அப்படிங்கிறதையே ஒரு குற்றச்சாட்டா, ஒரு கொலை குற்றமா ஒரு நீதிமன்றத்திலே வைக்கிறாங்க. அப்ப இந்த தைரியத்தை இவங்களுக்கு யார் கொடுத்தது? இப்ப தேர்தலுக்கு அப்புறம் தான் ஜனநாயகம் எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஆனா அதுல பெரிய சிக்கல் என்னன்னா, தேர்தலுக்கு பிறகு இந்த ஜனநாயகன் வருவதால் நடிகர் விஜய்க்கு வேணா பிளஸ் ஆக இருக்கலாமே தவிர அரசியல்வாதி விஜய்க்கு வந்து எந்த நன்மையும் இல்லை. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். ஒரு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் அகைன் அதை பற்றி தான் கேட்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீதிமன்ற தீர்ப்பு, அதுவும் திரும்ப நீங்கள் அங்கேயே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு ஜனநாயகன் வழக்கு தொடர்பான தீர்ப்பில் வந்து ஒரு 2 விஷயம் நடந்திருக்குங்கிறது தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது. ஒன்று, இந்த படத்துக்கு சான்றிதழ் வழங்க சொல்லுவாங்க, அதன் மூலமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா தயாரிப்பாளருக்கு பாதகமான ஒரு தீர்ப்பு வரும். இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்ததாக இருக்கும். சிலர் இப்படி எதிர்பார்த்துருப்பாங்க, சிலர் அப்படி எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்த தீர்ப்பு அப்படிங்கிறது முற்றிலும் வந்து மற்றவர்களுடைய யூகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தீர்ப்பு. ஏன்னா மீண்டும் வந்து நீங்கள் தனி நீதிபதியே இந்த வழக்கை விசாரிக்கணும், நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிறத வந்து எதிர்பாராத தீர்ப்பு மட்டும் இல்லை, ஏற்க முடியாத தீர்ப்பாகவும் இருக்குது. என்ன காரணம்னா, தனி நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து யூஎஸ் சான்றிதழ் வழங்குங்க அப்படின்னு தணிக்கை வாரியத்துக்கு அவங்க வந்து உத்தரவிட்டாங்க. அதில் உடன்பாடு இல்லாமல் அதை ஆட்சேபித்து தான் இப்போ இந்த நீதிமன்றத்துக்கே வழக்கு வந்திருக்கு. அப்போ திருப்பி நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னா இப்போ மீண்டும் அந்த தனி நீதிபதி விசாரித்து என்ன தீர்ப்பை வழங்க முடியும்? ஒன்று, ஏற்கனவே அவங்க வழங்கின சான்றிதழ் வழங்குங்க அப்படின்னு வந்து அவங்க தீர்ப்பளிக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மாறாக ஒரு தீர்ப்பளிக்கணும். இப்போ அதே தீர்ப்பையே அவங்க மீண்டும் வழங்கினா தணிக்கை வாரியம் என்ன பண்ணும் அப்படின்னா மீண்டும் வந்து அப்பீலுக்கு போவாங்க. அப்படி இல்லை அவங்க அதற்கு மாறாக ஒரு தீர்ப்பு வழங்கினா அப்படின்னா அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குறீங்களேங்கிற ஒரு விமர்சனமும் வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான இடத்தை நோக்கி இந்த வழக்கை நகர்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ இன்னமும் தள்ளி வைக்கிற மாதிரி தானே போகுது. இப்போ இந்த தீர்ப்புனா அவங்க திரும்ப வந்து மறுதணிக்கைக்காக ஒரு வழக்கு போட்டு அந்த கோரிக்கைகளை மாற்றி போட்டால் அது இன்னும் தள்ளி போனால் எங்கே இப்போ படம் வரும்? முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜனநாயகன் படம் தொடர்பாக தணிக்கை வாரியத்தினுடைய ஒவ்வொரு நகர்வுமே இந்த படத்தை திட்டமிட்ட தேதியில் வந்து ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. இந்த படத்தை வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு தாமதப்படுத்தணும். இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் வரை கூட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கமாக இருப்பதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ ஜனநாயகன் படத்தை தாமதப்படுத்தணும், தேர்தலுக்கு பிறகு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு தணிக்கை வாரியம் நினைப்பதற்கு எந்த நோக்கமும் கிடையாது, அவங்களுக்குன்னு எந்த மோட்டிவும் கிடையாது. அப்போ இப்படி ஒரு மோட்டிவ் யாருக்கு இருக்குது அப்படின்னா பாஜகவுக்கு இருக்குது. அப்போ பாஜக தணிக்கை வாரியத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த படத்தை தாமதப்படுத்துகிறாங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. கிட்டத்தட்ட இன்றைக்கு நீதிமன்றம்
இன்னைக்கு வந்து தீர்ப்பளித்ததன் மூலமாக இவர்கள் நினைத்தது நடக்க போகுது. ஓகே. ஏன்னா இப்போ வந்து இந்த தனி நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கினாலும் கண்டிப்பாக அது வந்து அப்பீல் செய்யப்படும். சான்றிதழ் வழங்குங்க அப்படின்னு சொன்னால் தணிக்கை வாரியம் அப்பீலுக்கு போகும். சான்றிதழ் வழங்க வேணான்னு சொன்னோம்னா தயாரிப்பு தரப்பு அப்பீலுக்கு போகும். அப்போ கண்டிப்பாக மேலும் சில வாரங்கள் தாமதமாகி இது தேர்தலை தாண்டி தான் போகும். அப்போ பாஜக நினைத்தது நடக்கப் போகிறது அப்படின்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியது. ஓகே. இப்போ சென்சார் போர்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பையும் எப்படி நம்ம எடுத்துக்க முடியாது? இல்லை, நீதிமன்ற தீர்ப்புக்கு வந்து நம்ம எந்த அரசியல் சாயமும் பூசலை. அதை வந்து முதல்ல நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடலாம். ஆனால் நீதிமன்றத்தில் இப்படி தீர்ப்பு வரும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் அனுமானிக்க முடியுது. ஸோ அப்படி நடக்கும்போது இந்த படம் தேர்தலை தாண்டி போகும் அப்படிங்கிறது தான் நாம் கணிக்கிறோம். நீதிமன்றம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் முன் வைக்கப்படுகிற வாதங்களின் அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பு சொன்னாலும் அந்த தீர்ப்பால் ஜனநாயகன் பட தயாரிப்பாளரும் விஜயும் பாதிக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதை தான் நம்ம சுட்டி காட்டுறோம். ஓகே. இப்போ விஜய் அவர்கள் அன்னைக்கு பேசும்போது சொல்கிறாரு, அழுத்தம் எனக்கு கொடுக்க முடியுமா, இது அழுத்தத்தை பார்க்குற ஒரு மூஞ்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. அழுத்தம் இல்லைன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த நிகழ்வுகள் எப்படி இருக்குது? இது நிச்சயமாக விஜய்க்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விஜயனுடைய பேச்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது எனக்கு அதில் வந்து உண்மை இருக்கிறதா தெரியல. அது வந்து ஒரு சினிமா வசனமாகவும் தன் தொண்டர்கள் முன்னால் தன்னுடைய ஹீரோயிசத்தை காட்டுகிற ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா எனக்கு அழுத்தம் இருக்குங்கிற மாதிரி தான் அவர் சொல்ல வர்றாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மாற்றி மக்கள் மேலே தான் அழுத்தங்கிற மாதிரி அதை அப்படியே டைவர்ட் பண்ணார். அதனால் அதில் வந்து உண்மை இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே ஜனநாயகன் படம் தொடர்பாக நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது விஜய்க்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம் தானே. ஜனநாயகன் படத்தில் அப்படி என்ன இருக்குது? இது யாரையும் தப்பாக காட்டியிருக்கா? இல்லை இவர்கள் குறிப்பிடுற மாதிரி இந்த படம் வந்தால் நம் நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்குமா? அல்லது மக்களிடம் பார்த்திங்கன்னா அந்த சாதி மத மோதல்கள் ஏற்பட்டு ரத்த ஆறு ஓடுவதற்கு காரணமாக இருக்க போகுதா? இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமாக இருக்க போகுதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, இது வந்து பகவந்த் கேசரிங்கிற தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்கு. அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேசிய விருது பெற்ற ஒரு படத்தினுடைய ரீமேக்கில் தணிக்கை வாரியம் ஆட்சேபிக்கிற மாதிரியான கண்டென்ட் என்ன இருக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த விவகாரம் என்பது ஜனநாயகன் படத்துக்கான விவகாரம் கிடையாது. ஜனநாயகன் படத்தை வைத்து விஜய்க்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடி தான். அந்த விஷயத்தை வந்து இவர் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கணும். அது வந்து ஒரு சரியான மேடை தான். என்னதான் தாவேகாவுடைய செயல் வீரர்கள் கூட்டமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் அங்கே கோடிட்டு காட்டினீங்க அப்படின்னா அது சரியாக இருந்திருக்கும். ஓகே. ஆனால் சென்சார் போர்டோட ஈகோ வந்து விஜய் டச் பண்ணிட்டாரு. சில வசனங்களை நீக்க சொன்னோம், ஆனால் விஜய் அவர்கள் இல்லைல்ல நீக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. சென்சாருக்கு என்ன ஈகோ வேண்டி கிடக்கிறது? சென்சார் போர்டுங்கிறது ஒன்றிய அரசினுடைய ஒரு அமைப்பு. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். உங்களுடைய வேலை என்ன? படங்கள் வரும், அதை நீங்கள் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதில் உங்களுக்கு ஈகோங்கிறது எங்கிருந்து வந்தது? நீங்கள் ஒரு காட்சி வந்து இல்லை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று அவங்க அதை கேட்டு அதை நீக்கணும், இல்லைன்னா அவங்களுடைய தரப்பை முன் வைப்பாங்க. அதில் நியாயம் இருந்தால் நீங்கள் அனுமதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காட்சியை படத்தில் வைத்தால் ஏ சான்றிதழ், இந்த காட்சியை நீக்க சம்மதித்தால் யூஏ அப்படிங்கிறது தான் சென்சார் போர்டு வழக்கமாக வைக்கிற விஷயமா இருக்கும். அவங்க வேலையும் அதுதான் உங்களுடைய வேலையும் கூட. அதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறாங்க. இதில் எங்கே உங்கள் ஈகோ? அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க அதை ரொம்ப தைரியமாக நீதிமன்றத்திலேயே சொல்கிறாங்க. ஏன்னா இவர்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்தது தான் பிரச்சனை. ஏன்னா கோர்ட்டுக்கு வந்தது என்ன கொலை குற்றமா? ஒருத்தனுக்கு நீதி கிடைக்கலன்னா அவன் தேடி வருகிற இடம் நீதிமன்றம் தானே. இவன் நீதிமன்றம் வந்துட்டான் அப்படிங்கிறதையே ஒரு குற்றச்சாட்டா, ஒரு கொலை குற்றமாக ஒரு நீதிமன்றத்திலே வைக்கிறாங்க. அப்போ இந்த தைரியத்தை இவங்களுக்கு யார் கொடுத்தது? என்ன நீங்கள் வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு மக்களுக்காக வேலை செய்கிறவர்கள் தானே நீங்கள். அப்படி இருக்கும்போது அந்த வாதமே ரொம்ப தவறானது. ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா நீதிமன்றங்கள் இந்த வாதங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்ததே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்குது. அப்போ அந்த நீதி அரசர்கள் கேட்க வேணாமா? ஏப்பா அவனுக்கு நிவாரணம் கேட்டு இங்கே வந்திருக்கான், இதை வந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறீங்களே, எந்த அடிப்படையில் வைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கணும்ல. ஆனால் நீதிமன்றமும் இந்த கேள்வியை கேட்கலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இவங்க ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை.
ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஹியரிங் வந்துச்சு, அப்பவே இதை சொல்லியிருந்தா இப்போ அடுத்த கோரிக்கை மனு போயிருக்கோம். அதுக்கு ஒரு தேதியை ஒத்தி வைக்கிறோம்னு சொன்னாங்க. இப்போ வந்து 27ஆம் தேதி வந்து சொன்னா இனி எப்போ போய் நான் கோரிக்கை மனு கொடுக்க முடியும்? இல்லை, அதுதான் இவர்களுடைய நோக்கம் என்பது ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. ஏன்னா குறைந்தபட்சமாக சில மாதங்கள் இந்த படத்தை அலக்களிக்கணும். அதன் மூலமாக இவருக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பாஜக விஜய் தங்கள் பக்கம் இழுப்பதற்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க, அது நடக்கலை. ஸோ இந்த மாதிரி தொல்லை கொடுப்பதன் மூலமாக குறைந்தபட்சம் நீ என்கிட்ட வரல, இல்லை அதுக்கான நீ தண்டனை அனுபவிங்கிற அந்த அர்த்தத்தில் தான் இது எல்லாமே பண்ணுறாங்க. நிச்சயமாக தெரியும், நீதிமன்றத்துக்கு போனோம்னா இது உடனடியாக தீர்வு கிடைக்காது, நியாயம் கிடைக்கலாம், ஆனால் அது உடனடியாக கிடைக்காது. அதனால் இவர்களுடைய நோக்கம் இந்த இழுத்தடிப்பன் மூலமாக நிறைவேறுச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ தேர்தலுக்கு அப்புறம் தான் ஜனநாயகம் எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஆனால் அதில் பெரிய சிக்கல் என்னன்னா, தேர்தலுக்கு பிறகு இந்த ஜனநாயகன் வருவதால் நடிகர் விஜய்க்கு வேணா ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாமே தவிர அரசியல்வாதி விஜய்க்கு வந்து எந்த நன்மையும் இல்லை. ஏன்னா இந்த படத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவந்த் கேசரிங்கிற ஒரு மசாலா படத்தின் ரீமேக்காக இருந்தாலும் சமகால அரசியல்கள் அந்த படத்தில் கலந்துருக்காங்க. முக்கியமாக திமுக அரசை விமர்சிக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ விஜய் என்ன நினச்சார் அப்படின்னா, இது தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வந்தால் இது ஒரு வைப்பை கிரியேட் பண்ணும், அது வந்து திமுக மீது மக்களுக்கு வெறுப்பாக மாறி நமக்கு ஆதரவாக திரும்பும்னு கணக்கு போட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வரலை அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த வகையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து ஒரு நஷ்டம் தான். கண்டிப்பாக. அன்னைக்கு பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூட்டணியே வேண்டாம், நம்ம தனியாகவே வரலாம் அப்படின்னு சொல்லாமல் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் சொல்கிறாங்க யாருமே கூட்டணிக்கு வரல, வேறு வழி இல்லாமல் ஒரு தனியாக வராரு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இல்லை, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு ஆனால் விஜய் அவர்கள் தவிர்த்துட்டாரு அப்படின்னு. இப்போ தனியாக வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, தாவேகா தனித்து நிற்பது தான் சரியான விஷயம். அது வந்து 2026 தேர்தலில் உடனடி பலனை கொடுக்கிறதோ இல்லையோ, அவர் ஒரு லாங் டேர்மாக பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஒரு சரியான விஷயமா நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இவர் அரசியலுக்கு வர்றாரு, என்ன காரணத்துக்காக வர்றாரு அப்படின்னா, இதெல்லாம் ஊழல் கட்சிகள், ஏன்னா நம்ம வந்து ஊழலை ஒழிக்கணும், நாங்கள் வந்து ஊழல் பண்ண மாட்டோம், மக்கள் பணத்தை ஒரு காசு கூட நான் ஆசைப்பட மாட்டேன்லாம் இவர் பேசுகிறாரு. அப்படி இருக்கிற விஜய், அப்படி சொல்கிற விஜய் கூட்டணிங்கிற பேரில் ஏற்கனவே ஊழல் பணத்தில் உண்டு கொளுத்த கட்சிகளோடு வந்து தேர்தலை சந்திச்சா இப்போ நீங்கள் பேசுனதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும்ல. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னெல்லாம் என்ன நிலவரம், ஓபிஎஸ் வரப்போகிறாரு, டிடிவி தினகரன் வரப்போகிறாரு அப்படின்லாம் ஒரு செய்தி வந்தது. இன்றைக்கி பாஜகவுடைய மிரட்டலால் அழுத்தத்தால் அந்த பக்கம் போயிட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஒருவேளை அவங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னே வச்சுங்களேன், இந்த பக்கம் ஓபிஎஸ்ஸை இந்த பக்கம் டிடிவி தினகரனை வச்சுட்டு ஊழலை பற்றி பேசுகிற யோக்கியதை நமக்கு வந்துருமா? வரவே வராது. அதுக்கு அடுத்து இந்த கூட்டணி கட்சிகளோடு தேர்தலை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட் பேங்க் என்னங்கிறத உங்களால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இவர்களுடைய வாக்குகளும் அது உள்ளார கலந்துருக்கும். அப்போ விஜய்க்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குங்கிறத கணிக்க முடியாது. நீங்கள் என்ன ஒரு குத்து மதிப்பாக ஒரு நம்பரை எடுக்கலாமே தவிர அது துல்லியமாக இருக்காது. அப்போ தனித்து நீங்கள் நிற்கும் போது தான் விஜய்க்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது துல்லியமாக தெரியும். அது இந்த தேர்தலில் என்ன உங்களுக்கு ஒன்று, ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காமல் போகலாம். 2031 தேர்தலில் நீங்கள் தான் ஹீரோ ஏண்டா. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு தனித்து நிற்கும் போது தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழல் கட்சிகள் மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் இப்போ பாமக போன்ற கட்சிகள், ராமதாஸ் வரப்போகிறாரு, அன்புமணியோட பேசிகிட்டு இருக்காங்கலாம் ஏற்கனவே ஒரு செய்தி வந்தது. இப்போ கூட பிரேக்கிங்காக தான் இப்போ அதுதான் போயிட்டுருக்கு. இப்போ அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக நாங்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னு பேச முடியும்? இப்போ இந்தியாவினுடைய பிளவுவாத சக்தி பாஜக எல்லாருக்கும் தெரியும், மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் தமிழ்நாட்டிலும் ஒரு பிளவுவாத சக்தி இருக்குல்ல, அது பாமக தான். அவங்க ஜாதியை வச்சு மக்களை பிளவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக வந்து கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா அது எப்படி காமெடியாக இருக்கும்? அதனால் பாமக வராதது உங்களுக்கு நன்மை தான். அதனால் இந்த வாய்ப்பை வந்து அது ஒரு நல்வாய்ப்பாக பார்க்குறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.